வணக்கம் நண்பா. என்ன 12 ஜூனியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நாம 12th இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸா பார்க்க போறோம். ப்ரோ, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நீங்க பேசிக்ஸ் போட்டீங்க, அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, ஏன்னா அது கஷ்டம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எதுக்கு ப்ரோ பேசிக்ஸ், இதையும் ப்ரோ கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆர்கானிக் போலயே இன்ஆர்கானிக்லயும் ஃபார்முலாஸும் உண்டு, ரியாக்ஷன்ஸும் உண்டு, அதை படிக்கவும் செய்யணும்ன்றது. ஆனா அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு, எப்படி ஈஸியா எழுதுறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி படிச்சு அதை ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பக்காவா எழுதுறது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ், அதாவது கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் அசால்ட்டா டக் 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 ஃபார்முலாஸ் எழுதிக்கிட்டே போயிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சல்பூரிக் ஆசிடோட ஃபார்முலா டக்குன்னு கேட்டோம்னா H2SO4. இது மோர் தேன் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஃபார்முலா ஏன் H2SO4ன்னு வருது அப்படின்ற ரீசன் தெரியுமா? கண்டிப்பா யாருக்குமே தெரியாது. அந்த ரீசன் என்னன்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கப்புறமா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எவ்வளவுதானான்றத நீங்களே ஃபீல் பண்ணுங்க. ஸோ போகலாமா? நான் உங்க கிரீஷ், இது உங்கள் GI மைண்ட் செட் சேனல். ஓகே நண்பா. ஸோ அந்த ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பேசிக்ஸ் 100% கம்ப்ளீட் பண்றதுக்கு அகெயின் ஒரு 3 கோல்டன் ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 3 கோல்டன் ஸ்டெப்ஸ் என்னன்ற சொல்லிட்டேன்னா இந்த வீடியோவை நீங்க பேசிக்ஸ் அசால்ட்டா படிச்சிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் திங், முதல் கோல்டன் ஸ்டோப்ன்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் கோல்டன் ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்களுக்கு பிளஸுக்கும் மைனஸ்னா என்னன்றது தெரியணும். இது என்ன ப்ரோ, சின்ன கிளாஸ்ல இருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். பிளஸ் மைனஸ் இது அடிஷன் சப்ட்ராக்ஷன், சூப்பர்பா. ஆனா அது மேக்ஸ், ஆனா இது கெமிஸ்ட்ரி. சோ இங்க என்ன லாஜிக் அப்படின்னா, பிளஸ்னா நம்ம இங்க கெமிஸ்ட்ரியில கேட்டே ஆடணும், மைனஸ்னா ஆனே ஆடணும் சொல்லுவோம். கேமரா குவாலிட்டி கொஞ்சம் வஸ்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சாரி, என்னோட போன் ஏன் அப்படி ஆகுதுன்னு எனக்கே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு என்னால எவ்வளவு கரெக்டா போக்கஸ் பண்ணி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பாருங்க. நல்லா இருக்கும் நம்புறேன். ஓகே, எனிவே ஸ்டார்ட் பண்ணலாம். சோ பிளஸ்னா கேட்டியான், மைனஸ்னா ஆனியான். இதோட ஆக்சுவல் மீனிங் என்னதுன்னா, கெமிஸ்ட்ரியில பிளஸ்னா கொடுக்குறான், மைனஸ்னா வாங்குறான். கிட்டத்தட்ட சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வியாபாரி மாதிரி, ஒருத்தர் வாங்குவாரு, ஒருத்தர் கொடுப்பாரு. இதுதான் லாஜிக். சரி, ஓகே. கெமிஸ்ட்ரியோட இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஃபார்முலாஸ் எப்படி இருக்கும்னா, ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ். இதுக்காக தான் நான் இவங்க 2 பேரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி, ஓகே ப்ரோ. பிளஸ் மைனஸ் நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி, ஏன் ஃபார்முலா மைனஸ் மைனஸ் இருக்கக்கூடாதா, பிளஸ் பிளஸ் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. தம்பி, நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பேசிக்ஸ்லயே படிச்சிருந்தோம். பிளஸும் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். மைனஸும் என்ன ஆகும், ரிப்பல். ஏன்? ரெண்டும் சேம் சார்ஜஸ். ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும். அதனாலதான் கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸ் எல்லாமே பிளஸ் அண்ட் மைனஸா இருக்கு. ஏன்னா அப்பதான் அந்த ரெண்டும் ஒட்டிக்கும், சேர்ந்து நிக்கும் அப்படின்ற லாஜிக். சரி, இதை தவிர்த்து வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு டவுட் கேட்பீங்க, ஏன் பிளஸ் மைனஸ் தான் இருக்கணுமா, மைனஸ் பிளஸ் இருக்கக்கூடாதா, இப்ப சேர்ந்து ஒட்டிட்டு தானே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். ஆனா நம்ம கெமிஸ்ட்ரியில ஒரு மெத்தட் யூஸ் பண்றோம்னா அது பிளஸ் அண்ட் மைனஸ் தான், மைனஸ் பிளஸ் ஃபார்முலாஸ் எழுத மாட்டோம். இதுதான். சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் கோல்டன் ஸ்டெப். ரெண்டாவது கோல்டன் ஸ்டெப் என்னன்றத சொல்லட்டா, இதோட ஈஸி. இப்ப பிளஸும் மைனஸும் தான் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டேன். அப்ப எது பிளஸ் எது மைனஸ் தெரியறது தானே செகண்ட் கோல்டன் ஸ்டெப்பா இருக்கும். அதுதான் செகண்ட் கோல்டன் ஸ்டெப். எது பிளஸ் எது மைனஸ்ன்றது தெரிஞ்சிச்சுன்னா நீயே ஃபார்முலாஸ் கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிச்சிருவ. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஃபுல்லா பிளஸ் எல்லாம் எழுதியிருக்கேன், இங்க ஃபுல்லா நெகட்டிவ் எழுதியிருக்கேன். இங்க 3வது ஒரு பாக்ஸ் எழுதியிருக்கேன் ப்ரோ, அது என்னன்றது கேட்கணும்னா லேட்டரா சொல்றேன், இப்ப வேணாம். சோ இங்க பாரு, ஒரே ஒரு பிளஸ் வச்சிருக்கவனா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல, 2 பிளஸ் வச்சிருக்கவன் அடுத்தது, 3 பிளஸ் வச்சிருக்கவன் 3வது. அதே நெகட்டிவ் சைட ஃபுல்லா இந்த சைடு எழுதி வச்சிருக்கேன். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பிளஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒரே ஒரு பிளஸ் வச்சிருக்கேன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், சில்வர், அமோனியம். இவங்கெல்லாம் ஒரு பிளஸ் தான் வச்சிருப்பாங்க. 2 பிளஸ் வச்சா பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், அப்புறம் இது பேரியம், அப்புறம் இது நிக்கல், இது சிங்க். இவங்க எல்லாம் 2 பிளஸ் வச்சிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி ஃபார் 3 பிளஸ் போரான், அலுமினியம், கேலியம். இவங்க எல்லாம் 3 பிளஸ் வச்சிருப்பாங்க. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் 1 பிளஸ், இவங்களை பொறுத்த வரைக்கும் 2 பிளஸ், இவங்களை பொறுத்த வரைக்கும் 3 பிளஸ். சூப்பர் ப்ரோ. இப்ப அப்படியே நெகட்டிவ் அயன்ஸ் வரும். F, Cl, Br, I இவங்கெல்லாம் யாரு? ஹாலஜன்ஸ், குரூப் 17 எலமெண்ட்ஸ். நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலே பார்த்திருக்கோம். அவங்க எல்லாருக்குமே 1 தேவைன்னு அங்க படிச்சிருப்போம். இங்க அது என்னதுன்னா -1 அப்படின்னு எழுதும். அதுதான் மேட்ரு. சோ இவங்க எல்லாருக்கும் மைனஸ் MnO4. ஏன் ப்ரோ
இது வரைக்கும் எலமெண்டா சொன்னேன், சரி ஓகே. இது என்ன MnO4? நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல இப்படி ஒன்று படிச்சிருப்பீங்க, KMnO4. அதுல இந்த MnO4 ஓட சார்ஜ் மட்டும் என்னன்றது தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றது. அதோட சார்ஜ் மைனஸ். CH3COO இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? நம்ம அசெட்டிக் ஆசிடோட ஃபார்முலா எழுதிருக்கேன், ஆனா அதோட லாஸ்ட் H ரிமூவ் பண்ணிட்டு மைனஸ் போட்டிருக்கேன். Cr2O7 இது எதோட ஃபார்முலானா K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட். நீங்க இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் படிக்கலாம்னா தேவையில்லை, கவலை கிடையாது. ஏன்னா எனக்கு ஜஸ்ட் நீ இதுல இருக்கிறத மனப்பாடம் பண்ணிக்கோ. அதோட சார்ஜ் -2, OH ஆல்கஹால் மைனஸ், Cn மைனஸ், அண்ட் ஃபைனலி SO4க்கு 2 மைனஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோ. இதை தாண்டி கொஞ்சம் இருக்கு, மைனஸ்லாம் இருக்கு, பட் மோஸ்ட் ஃபேவரட் இதுதான். ஓகேவா? இவ்வளவுதான். சோ செகண்ட் கோல்டன் ஸ்டெப் நான் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். எது பிளஸ் எது மைனஸ்ன்றதை விட எது எதுக்கு எவ்வளவு பிளஸ் எது எதுக்கு எவ்வளவு மைனஸ்ன்றத சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ மூணாவது கோல்டன் ஸ்டெப் என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில ஒரு ஃபார்முலா கிரியேட் ஆகணும்னா நான் என்ன சொன்னேன், ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் சேரணும்னு. ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் சேர்ந்தா என்ன ஆகும்? இஸ் ஈக்குவல் டு என்ன ப்ரோ கேள்வி? நியூட்ரல், ஜீரோ. சேம் லாஜிக். எத்தனை பிளஸ் இருக்கோ அத்தனை மைனஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நீ எழுதுற ஃபார்முலா கரெக்ட். எத்தனை பிளஸ் இருக்கோ எத்தனை மைனஸ் இருக்கோ ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா கரெக்ட். சரி ஓகே, இப்ப வா. இப்ப நான் உனக்கு 3 கோல்டன் ஸ்டெப்ஸ்மே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை வச்சு எப்படி ஃபார்முலாஸ் எழுதுறதுன்றத பக்காவா சொல்லி தரேன். கவனி. முதல்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கடுத்து ஃபார்முலாஸ் எழுத ட்ரை பண்ணலாம். நம்மளோட பெஸ்ட் எக்ஸாம்பிளே வீடியோ ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி H2SO4. கவனி, இதுல H2 தனி, SO4 தனி. கவனி, ஒரு Hக்கு எவ்வளவு பிளஸ் இருக்கும்? இங்க நான் கொடுக்கவே இல்லையா H பிளஸ், சாரி, Hம் பிளஸ் தான்டா. சோ அதனால H பிளஸ், ஐ மீன் Hக்கும் ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கு. இங்க எத்தனை H இருக்கு? 2 H. அப்ப இங்க +2. SO4க்கு எத்தனை மைனஸ் இருக்கு நீங்க போட்டிருக்கேன்? 2 மைனஸ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு, ஆன்சர் 0 வருதா? This is the reason ஃபார்முலா இப்படி வந்திருக்கு. H2SO4 தான் சல்ஃபியூரிக் ஆசிட். அவ்வளவுதான். சரி, இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்கு, நைட்ரிக் ஆசிட்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா HNO3. கவனி, உனக்கு H பிளஸ் தெரியும், ஏன்னா நான் ஃபார்முலால கொடுத்துருக்கேன். ஆனா NO3க்கு நான் ஃபார்முலா இங்க கொடுக்கல, ஆனா இதோட சார்ஜ் -1 தான் சொல்றேன். ஏன் தெரியுமா? இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் 0 வரும். அப்ப கன்ஃபார்மா NO3க்கு சார்ஜ் -1 தான் வரும்ன்றத நீ புரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப இந்த இடத்துல H மட்டும் தான் வரணும்ன்றது அவசியம் இல்லை. Na வரலாம், K வரலாம், Ag வரலாம், H பிளஸ் எழுதி இருக்கும். எல்லா பிளஸுமே இந்த இடத்துக்கு வரலாம். அதே மாதிரி சிங்கிள் மைனஸா இருக்கிற எதுனாலும் இங்க வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் CH3C, இதோட சார்ஜ் என்ன? மைனஸ், கூட ஒரு பிளஸ் ஆட் பண்ணு, அசிட்டிக் ஆசிட் கிடைச்சிடும். தட்ஸ் ஆல். இப்ப புரிஞ்சிருச்சா? எது பிளஸ் எது மைனஸ்ன்றது தெரியணும், எவ்வளவு பிளஸ் எவ்வளவு மைனஸ்ன்றது தெரியணும். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது ஆன்சர் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நீ என்ன ஃபார்முலா வேணா எழுதிக்கலாம். இவ்வளவுதான் இந்த வீடியோ. இவ்வளவுதான் இன்ஆர்கானிக் பேசிக்ஸ். இனிமே நீ என்ன ஃபார்முலா கேட்டாலும் எழுதுவல்ல, தட்ஸ் தானே? சரி, உங்க எல்லாருக்கும் தெரியும் H2O வாட்டர். சார்ஜ் கண்டுபிடிங்க பாப்போம். ஆக்சிஜனுக்கு இவ்வளவு நான் சொல்லி கொடுக்குற கான்செப்ட் ஒன்றும் கிடையாது, வேலன்சி. யாராவது அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அதோட ஒன்றும் கிடையாது, வேலன்சி கான்செப்ட் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். 2 பிளஸ், அப்ப இங்க என்ன இருக்கணும்? -2 இருக்கணும். அவ்வளவுதான். வேலன்சி அண்ட் ஆக்சிடேஷன் பேஸ்ட் ஆன் திஸ். அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல நீ ஏன் தெரிஞ்சுக்கலாம் ஆக்சிஜனோட சார்ஜ் எவ்வளவா இருக்கு? -2 இருக்கு. இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லி தரேன். NaH. இப்ப நீ ஒரு கேள்வி கேட்கணும், NAக்கு பிளஸ் வரும்னு போட்டிருக்க ப்ரோ, Hக்கும் பிளஸ் தானே போட்டிருக்க, எப்படி ப்ரோ இந்த காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு தானே கேட்ப. நீங்க தான் மேட்ரு. இந்த இடத்துல H பிளஸ்ஸா இருக்காது, -1 இருக்கும். ப்ரோ H பிளஸ் தானே சொன்னேன், அப்புறம் எப்படி NaH மைனஸா வரும் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த இடத்துல இது ஹைட்ரஜனா இருக்காது, ஹைட்ரைடா இருக்கும். எல்லா ஹைட்ரைடோட சார்ஜுமே மைனஸ்ல இருக்கும். இதை நான் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். ஒரு மெட்டலுக்கு அடுத்து H வந்துச்சுன்னா அந்த இடத்துல H மைனஸா இருக்குன்னு அர்த்தம். அதே H ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அது பிளஸ்ஸா இருக்கு, ஹைட்ரஜனா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். பக்காவா? சூப்பரா? இந்த H மைனஸும் தெரியணும்காக சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை.
சூப்பரா, அவ்வளவுதான்டா. இவ்வளவுதான் பேசிக்ஸ் இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும். கூட எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு திங் சொல்லி கொடுத்தேன், நல்லா கவனிச்சுக்கோ. வேரியபிள் பேலன்ஸ்னு சொல்லிட்டு இவ்வளவு கொடுத்துருக்கேன் பாரு. அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் என்ன சொன்னேன், லித்தியம் எடுத்துக்கலாம். லித்தியம்னா என்னது, ஒரே ஒரு பிளஸ் தானே கொடுக்கும், ஒரே ஒரு பிளஸ் மட்டும் தான் அது கிட்ட இருக்கும்னு சொன்னேன். ஆனா காப்பர் அப்படி கிடையாது, அவர் பிளஸ் 1 கொடுப்பாப்ல பிளஸ் 2 கொடுப்பாப்ல. விச் மீன்ஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில காப்பர் வந்து 2 நேம் வச்சு கொடுக்கும். பிளஸ் 1 இருந்தா ஒரு நேம், பிளஸ் 2 சார்ஜ் வச்சிருந்தா இன்னொரு நேம். அதாவது குப்ரிக் குப்ரஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில சொல்லுவோம். நம்ம அந்த அளவுக்கு வேணாம், நமக்கு ஃபார்முலாஸ் தான் வேணும். சோ அதுக்கு என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகும்னா பிளஸ் 1 இருக்கலாம் பிளஸ் 2 இருக்கலாம். Hg பிளஸ் 1 இருக்கலாம் பிளஸ் 2 இருக்கலாம். லெட் பிளஸ் 2 இருக்கலாம் பிளஸ் 4 இருக்கலாம். ஃபெரஸ் இத நீங்க எல்லாருமே மோஸ்ட்லி படிச்சிருப்பீங்க, பிளஸ் 2 இருக்கும் பிளஸ் 3 இருக்கும். இத வச்சு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் பாரு. FeO இதுவும் ஃபார்முலா தான், Fe2O3 இதுவும் ஃபார்முலா தான். எப்படி ப்ரோ வந்துச்சு இப்ப காட்டுறேன் பாரு. இந்த இடத்துல இது -2, இது +2. இங்க சார்ஜ் என்னவா இருக்கு, +2 இருக்கு. அதே இங்க பாரு, ஆக்சிஜனுக்கு எவ்வளவு சார்ஜ் சொன்னா -2, நான் வாட்டர்லயே காமிச்சேன். அப்ப இங்க 3 2s are -6. இங்க சார்ஜ் 3 தான் இருக்கணும், அப்பதான் இது ஈக்குவல் 0. அப்ப இங்க சார்ஜ் +3 இன்டு 2 பண்ணா +6, +6 -6 0. ரெண்டுமே ஆக்சைட்ஸ் தான். ஆனா இங்க +2 இருக்கிறதுனால வெறும் O போட்டா போதும் இந்த ஃபார்முலா. ஆனா இங்க +3 சார்ஜா இருக்கிறதுனால 3 O போட்டிருக்கேன். உனக்கு இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? இதே மாதிரி தான் Cr-க்கு 2 3 இருக்கும், Mn-க்கு 2 3 இருக்கலாம், கோபால்ட்டுக்கு 2 3 இருக்கலாம். இத வச்சு சூப்பரா இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் காட்டுடா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாரு, NaSO4 இத சோடியம் சல்பேட்னு சொல்லுவோம். SO4 சார்ஜ் என்ன, 2-. அப்ப இங்க எத்தனை சோடியம் இருந்தா இது மேட்ச் ஆகும்? கண்டிப்பா ஒரு சோடியத்துக்கு 1+, 2 சோடியத்துக்கு 2+. இப்ப பாரு, இது வெறும் சோடியம் சல்பேட்னா இப்ப இந்த ஃபார்முலா பாரு, இங்க அகைன் -2 தான், இங்க அகைன் பிளஸ் தான். ஆனா H ஓட சார்ஜ் பிளஸ். அப்ப மொத்தமா சேர்த்தா +2 இங்க -2 ஈக்குவல் டு 0. இது சோடியம் பைசல்பேட். நீ கேப்ப ஃபார்முலா எழுதுறப்போ சொல்லிட்ட ப்ரோ, பேர் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது? நண்பா உனக்கு காமன் நேம்ஸ்னு சொல்லிட்டு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ஃபார்முலாஸ் எழுத கத்துக்கோ, அவ்வளவுதான். சூப்பரா. நான் NaSO4 எப்படி ஃபார்முலா வச்சு எழுதணும். சரி, இதே இடத்துல Na2க்கு பதிலா K2 போட்டா கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான் ப்ரோ. இப்ப இது என்னவா மாதிரி இருக்கு, பொட்டாசியம் சல்பேட். அகைன் இதுதான் மேட்டர். புரிஞ்சிருச்சா? இவ்வளவுதான் ஃபார்முலாஸ். இத வச்சு நீ மோர் தென் 80% ஆஃப் ஃபார்முலாஸ் எழுதலாம். அப்ப மிச்சம் 20 எப்படி ப்ரோ? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. அந்த 20 எப்படி இது பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த எலிமெண்ட்டை பத்தி பேசிக்க மாட்டேன். சிலிக்கானுக்கு எப்படின்னா, ஆக்சுவலா சிலிக்கானுக்கு வந்து 4+ வரும். சோ அதனால SiO2 எழுதும். இதுதான் ஃபார்முலா. ஏன்? ஆக்சிஜனுக்கு எவ்வளவு, -2, 2 2s are -4, சிலிக்கானுக்கு +4 ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல். சூப்பரா அவனுக்கு பக்காவா சொல்லி கொடுத்துட்டேன்னா இவ்வளவுதான் ஃபார்முலாஸ். நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டானா சூப்பரா எழுதிடலாம். ஸோ இது வரைக்கும் உனக்கு பர்ஃபெக்டா புரிஞ்சிருச்சுன்னா நீ சூப்பரா எழுதியிருக்கேன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லடா. இதுதான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ட்ரிக். இதை வச்சு நீ என்ன ஃபார்முலா சொன்னா எழுதிக்கலாம். நான் எப்படி உனக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதை வச்சு நீ என்னென்ன ஃபார்முலாஸ் வேணாலும் எழுத முடியுமோ அதை பக்காவா நீ சூப்பரா எழுதிடலாம். ஸோ இதை தவிர்த்து வேற ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் நம்ம லெசன்ல பார்த்துக்கலாம். தட்ஸ் ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் உண்மையாவே ரீச் ஆயிடுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் என் வீடியோவை காட்ட முடியலனாலும் இந்த ட்ரிக்கை கத்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட அட்லீஸ்ட் சொல்லியாவது கொடுங்க. பிகாஸ் அதுதான் எனக்கு வேணும். எல்லாரும் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தட் தே கேன் ஆல்சோ லேர்ன் வெல். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ போயிட்டு வரேன் நண்பா, நாளைக்கு பார்க்கலாம்.